டிவிக்கு விஜய் மூஞ்சில இப்படி கரிய பூசிட்டாரு. திருச்சி கிழக்குல 18லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை 42%. இவங்களோட மொத்த ஓட்டும் விஜய்க்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. இதனால தான் அங்க இருக்கிற திமுகவோட இனிகோ ஹிருதயராஜ் இப்போ செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரு. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 சீட் கொடுத்தது டெல்டா மாவட்டங்களை பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இந்த அதிருப்தி ஓட்டுகளை அறுவடை செய்யத்தான் விஜய் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் டபுள் கேம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் தமிழ்நாட்டுல 12.5 கோடி பணம் பிடிபட்டிருக்கு. விஜயோட கல்வி கடன் அறிவிப்புக்கு அப்புறம் திமுக தன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்காங்க. இது கொள்கை யுத்தமா இல்ல பண யுத்தமா? விஜய் திருச்சியில ஜெயிக்கிறது திமுகவோட வீழ்ச்சியா? உங்கள் தொகுதியில யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் மற்ற எல்லா கட்சிகளோட முகத்திலையும் நல்லா கரிய பூசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பக்காவான ஸ்கெட்ச் மூலமா. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.